வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல சூப்பரான ஒரு மேங்களூர் சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த சட்னி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்பா, கொஞ்சம் இனிப்பா, கொஞ்சம் காரமா, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எந்த டிஃபன் ஐட்டம் கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும். இது நான் எப்படி பண்ணுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டக்குன்னு ஒரு 10-15 நிமிஷத்துல இந்த சட்னியை நீங்க பண்ணிடலாம். இப்போ வாங்க இந்த சட்னி எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். சட்னிக்கு முதல்ல நம்ம தக்காளி வெங்காயத்தெல்லாம் வதக்கிக்க போகிறோம். கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூனில் பாதி அளவுக்கு, அதாவது 1/8 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயத்தை லைட்டாக ஒரு 5-10 செகண்ட் வறுத்துக்கோங்க. வெந்தயம் வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 வெங்காயத்தை நான் நீளமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். 2 வெங்காயத்தை நான் ஒரேடி அப்படியே சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை அப்படியே இந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். வெங்காயம் குக் ஆகட்டும். இந்த சட்னியில் பார்த்தீங்கன்னா அறுசுவையுமே இருக்குங்க. வெங்காயம் குக் ஆகிட்டே இருக்கும் போது ஒரு பாதி டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சியை சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம இதில் இஞ்சி சேர்த்ததுனால நம்மளுக்கு கிட்டத்தட்ட அல்லம் பச்சடியோட டேஸ்ட்டுமே வருது. இஞ்சி கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையை வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்படியே இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக 2 தக்காளியை நீளமாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். தக்காளியுமே நான் 2 தான் எடுத்திருக்கேன். தக்காளி குக் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். நீங்கள் ஆப்பிள் தக்காளி, நாட்டு தக்காளி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம்லாம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. அப்படியே ஒரு மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு தக்காளி வெங்காயம் வதங்கிடும். அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. தக்காளி குழையணும்னு அவசியம் இல்லைங்க, குக் ஆனால் போதும். நான் இந்த சட்னியை இட்லி கூட தான் சர்வ் பண்ணேன். யூஸ்வலாக தக்காளி வெங்காய சட்னி பண்ணி சாப்பிட்டு போர் அடிச்சிருந்தா இந்த சட்னி நீங்கள் ஒரு சேஞ்சுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். தக்காளி குக் ஆனதுக்கு அப்புறமா சின்ன நெல்லிக்காய் இல்லைன்னா ஒரு பாதி நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. உங்கள் வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் பொடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. புளியோட அளவுமே நீங்கள் ஆப்பிள் தக்காளி யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக தேவைப்படும். நாட்டு தக்காளி யூஸ் பண்ணிங்கன்னா கம்மியாக தேவைப்படும். ஸ்வீட்னஸ்க்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். சட்னியோட புளிப்பு காரம் எல்லாத்தையுமே அந்த வெல்லம் பேலன்ஸ் பண்ணிடும். தக்காளி வெங்காயம் எல்லாம் குக் ஆனதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த மிக்சர் நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். மறக்காம சாட்டே பண்ண கடாயுமே கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டு இந்த சட்னிலேயே சேர்த்துருங்க. ஏன்னா அதுல நிறைய ஃபிளேவர்ஸ் இருக்கும். இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் நீங்க நைஸா அரைக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் குறைன்னு அரைச்சிங்கன்னா டேஸ்டியா இருக்கும். காரம் பார்த்தீங்கன்னா இஞ்சிலேருந்து வரும், நம்ம சேர்த்துருக்க மிளகாய் பொடியிலேருந்து வரும். தனியாக மிளகாய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. வதக்கும் போது கருவேப்பிலை, வெந்தயம் 2மே மெயின் இன்க்ரீடியண்ட்டுங்க. அதை ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. அதை தவிர்த்து நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துருக்கோம், தேங்காய் சேர்த்துருக்கோம், வெல்லம் சேர்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு எல்லா டேஸ்ட்டுமே ஒரே ஸ்பூனில் கிடைக்கும். அரைச்சதுக்கு அப்புறமா ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இந்த சட்னியை திருப்பி வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம சூடான தாளிப்பு கொடுத்து கலந்தா போதும். தாளிக்கிறதுக்கு கடாயில் 1-2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா 2 காஞ்ச மிளகாய் நல்லா உடைச்சிட்டு உள்ள இருக்க விதையெல்லாம் நீக்கிட்டு காஞ்ச மிளகாய் மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும் போது நம்மளுக்கு காஞ்ச மிளகாயிலேருந்து காரம் கம்மியாக தான் வெளியில் வரும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருங்க. சூடான தாளிப்பை நம்மளோட சட்னியில் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். எல்லா டிஃபன் ஐட்டம்ஸ் கூடயுமே சூப்பராக ஒத்து போகும். இந்த சட்னியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, have a great day, thanks for watching.